அண்ணா நகர்லேருந்து புழல் போடுறதுக்குள்ள அந்த 100 அடி ரோட்லேருந்து வலது பக்கம் கொரட்டூர் ஏரி இருக்குது. அங்கே அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்ரூவல் ஆகி 14-15 அது கட்டப்பட்ட ஸ்டேஜில் நான் போய் பார்த்துருக்கேன். அப்ரூவல் ஸ்டேஜ்லேயே நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்தில் ஒரு 7-8 முறை சில வேல்யூவேஷன்ஸ்க்காக போயிருக்கேன். எனக்கு புரியாத விஷயம், லேக் அந்த மாதிரி பெரிய லேக்கெல்லாம் இருந்தால் அதிலிருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய மல்டி ரைஸ் பில்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து CRZ அப்படின்னு வரும். 19 மாடி, அது வந்து 15.75 ஏக்கர், கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுரடி அடிமனை. அதில் 19 மாடி, 9 பிளாக்கு, 2086 அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் டெல்லியில் போய் வாங்கிட்டு இங்கே மிகப்பெரிய அளவில், இது ஹைதராபாத்தை சேர்ந்த கம்பெனி, 3 ரெட்டிக்கல்னு காட்டுது. பட் எனக்கு அந்த நேரத்திலேயே சொல்லப்பட்டது இது முதல் குடும்பத்தோடு கனெக்டட், இன்றைய முதல் குடும்பத்தோடு அவர்களுடைய பினாமின்னு சொன்னாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் கட்டுறதாக அவங்க வெப்சைட்டே காட்டுது. எல்லாத்தையுமே பார்க்கணும். கண்டிப்பாக இது மிக பெரிய ஊழல். கோயில் நடத்துங்க. நீங்கள் ஏங்க இது வரைக்கும் கேவியட் போடல? நீங்கள் ஹைகோர்ட்லையோ சுப்ரீம் கோர்ட்லையோ கேவியட் போட்டு அந்த கம்பெனி இப்போ அப்பீல் பண்ண போகிறேன்னா நீங்கள் கேவியட் போட்டு தடுக்கணுமா இல்லையா? எதையும் பண்ணாமல், நெகட்டிவ் நியூஸ் எதையும் பேசாமல், சேனல்களில் வராமல் மறைக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். கொரட்டூரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பல ஊழல் ரிலேட்டபிளான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஊழலுக்கும் கனிமொழி அம்மையாருக்கும் ஒரு தொடர்பு. சொல்லப்போனால் அந்த ஊழலை பண்ணதே கனிமொழி அம்மையாரனுடைய பினாமி அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை, அது பின்னணியில் இருக்கக்கூடிய விவரங்களை பகிர்ந்துக்கங்க சார். இல்லை, கொரட்டூருங்கிறத விட இது நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இதிலிருந்து அண்ணா நகர்லேருந்து புழல் போடுறதுக்குள்ள அந்த 100 அடி ரோட்லேருந்து வலது பக்கம் கொரட்டூர் ஏரி இருக்குது. அங்கே அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2014-15 வாக்கிலேயே 13 வாக்கிலேயே என்னமோ அது அப்ரூவல் ஆகி 14-15 அது கட்டப்பட்ட ஸ்டேஜில் நான் போய் பார்த்துருக்கேன். அப்ரூவல் ஸ்டேஜ்லேயே நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்தில் ஒரு 7-8 முறை சில வேல்யூவேஷன்ஸ்க்காக போயிருக்கேன். கடைசியாக 2022 ஒரு விசா பர்பஸ் விசா வேல்யூவேஷனுக்காக போயிருக்கேன். ஸோ 2014-15 காலகட்டத்தில் அது என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் இப்பவும் பார்த்தாலும் லேக் வியூவை பார்த்து 600 ஏக்கர் கொரட்டூர் ஏரியை ஒட்டியது. ஸோ தண்ணி கஷ்டம் வராது, இது வந்து லேக் பக்கத்தில் இருக்குன்னு அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு புரியாத விஷயம், லேக் அந்த மாதிரி பெரிய லேக்கெல்லாம் இருந்தால் அதிலிருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய மல்டி ரைஸ் பில்டிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து CRZ அப்படின்னு வரும், கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன். இப்போ சாதாரணமாக இங்கே நம்ம இந்த இடத்துல வீடு கட்டணும்னா ஒரு கிரவுண்ட் சின்ன இடமாக இருந்தால் அந்த டயத்தில் 1000 ஸ்கொயர் ஃபீட் மனையில் 1.5 தான் கட்டலாம். அதே CRZ ஆக இருந்தால் 0.9 தான் கட்டலாம். இங்கே 2 மாடி போகலாம், அங்கே 1 மாடிக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறப்ப எப்படி 19 மாடி, அது வந்து 15.75 ஏக்கர், கிட்டத்தட்ட 7 லட்சம் சதுரடி அடிமனை. அதில் 19 மாடி, 9 பிளாக்கு, 2086 அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறாங்க. இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அப்பார்ட்மெண்ட்டே 82 லட்சம் அந்த வெப்சைட்டில் இருக்குது. பட் அந்த காலகட்டத்தில் 60 லட்சத்துலேருந்து இருக்குது. அதாவது மிக குறைந்த அளவில் ஒரு 35 லட்சத்துக்கு சிங்கிள் பெட்ரூம், அதாவது அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் ஜோனுக்கு இத்தனை ஃப்ளாட்டு ஒதுக்கணும் என்ற, அதை தவிர மீதி 90% ஃப்ளாட்டு ட்ரிபிள் பெட்ரூம் தான். கிட்டத்தட்ட 2500 கோடி இடம் மாத்திரம் இன்னைக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 ஏக்கர் இன்ட்டு 40 கோடின்னு போட்டிங்கன்னா 640 கோடி அடிமணி வருது. அன்னைக்கு 300 கோடி இருந்திருக்கலாம். ஸோ இத்தனைக்கும் இதை போய் டெல்லியில், ஏன்னா இதுக்கெல்லாம் இங்கே மெட்ராஸில் கார்பரேஷனுக்கோ அல்லது CMDக்கோ அப்ரூவல் கிடையாது. ஸோ 2004 முதல் 14 வரைக்கும் டெல்லியில் அப்ரூவல் வாங்குறதுக்கு அவங்க ஆட்சி இருந்தது. அப்போ ஆராசா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் வாங்கியிருக்கணும். ஏன்னா 100 கோடிக்கு மேலே போனால் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வரும். ஆராசா கூட அதில் வந்திருக்கக்கூடும். ஸோ இல்லை TR பாலு எந்த பீரியடில் இது வாங்கினாங்கன்னு பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் டெல்லியில் போய் வாங்கிட்டு இங்கே மிகப்பெரிய அளவில், இது ஹைதராபாத்தை சேர்ந்த கம்பெனி, 3 ரெட்டிக்கல்னு காட்டுது. பட் எனக்கு அந்த நேரத்திலேயே சொல்லப்பட்டது இது முதல் குடும்பத்தோடு கனெக்டட், இன்றைய முதல் குடும்பத்தோடு அவர்களுடைய பினாமின்னு சொன்னாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் கட்டுறதாக அவங்க வெப்சைட்டே காட்டுது. ஏன்னா அந்த குரூப்பை நான் வேறு கேட்டதில்லை. அலையன்ஸ் என்பது அவங்களுடைய அப்போது பேர், இப்பொழுது அர்பனைஸ் என்று பேர் மாற்றிக்கிட்டாங்க இதுக்கான. இந்த விஷயத்தை பார்த்தா
கிட்டத்தட்ட 1974 அந்த கட்டப்பட்ட இடம், அந்த நான் சொல்கிறது தமிழ் ஹிந்துவில் இன்னைக்கு இருக்கிறது படியாக அந்த அடிமனை என்பது ஒரு கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு. ஆனால் 2006 7 போன கருணாநிதி ஆட்சியின் போது 6 to 11 அந்த காலகட்டத்தில் ஒரு மோசடி பட்டா வாங்கப்பட்டு அதன் பேரில் இந்த அப்ரூவல் வந்திருக்கு. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சு திருப்பி சமீபத்தில் ஒரு தீர்ப்பு டிசம்பர் மாதம் வந்த தீர்ப்பில் இது கோயிலுக்கு சொந்தமான இடம்னு வந்திருக்கு. இதில் ஏதோ நோட்டீஸ்லாம் ஒட்டினதை பார்த்துட்டு அந்த இவங்கெல்லாம் போய் அந்த ஆஃபீஸில் போய் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் இவங்க உடனடியாக ஸ்டெப் எடுக்க மாட்டேன்னு பல பேர் இப்போ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அங்கேயே போயிட்டு நைட் ஆடிங் கிளம்பலன்னு ஒன்று அந்த அலையன்ஸ் கம்பெனியுடைய லாயரை கூப்பிட்டு சாயந்தரத்துக்கு மேலே இல்லை மொத்தம்லாம் இல்லை, ஒரு சின்ன போர்ஷன் தான், ஒரு 2 சர்வே நம்பர் சொல்லி அது மாத்திரம்தான் வருது, அது கூட தப்பான ஜட்ஜ்மெண்ட், அது நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ எனக்கு புரியாதது, அது கோயில் இடம்னு 74 தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி ஹிந்து பேப்பர் சொல்லுது. நான் இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில் எடுக்கலை. ஏன்னா ஈஸியில் வரும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியில் வர முடியாது. ஏன்னா 2086 பேருக்கு விற்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2086 பேருக்கு 1500 பேர் கடன் வாங்கியிருப்பாங்க. நானே ஒரு 5-6 பார்த்துருப்பேன். ஒன்று ப்ராஜெக்ட் அப்ரூவலில் இருந்தால் ஒன்றுக்கும் தனியாக வாங்காமல் இருக்கலாம். பட் திருப்பி மறு ஃப்ளாட்டு ஒரு இதுலேருந்து இன்னொரு போகிறப்ப செக் பண்ணியிருக்கணும். அப்போ 1000க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துருக்கணும். அப்போ இந்த மாதிரி கோயில் சொத்தை என்ட்ரியில் வராமல், ஏன்னா கோயில் சொத்துன்னு சொன்னால் அது கோயில் சொத்துன்னு என்ட்ரியை பராமரிச்சிருக்க வேண்டியது இந்து அறநிலைத்துறை. எவனாவது இத்தினூண்டு கோயிலில் ஏதாவது சின்னது போட்டால் இடிக்கிறாங்க. முந்தா நேற்று காஞ்சிபுரத்தில் பக்கத்து வீட்டில் கோயிலுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் போடுறான். ஐயா என் பக்கத்தில் என் வீட்டை மறைச்சி கட்டுறாங்கன்னு கேட்டால் 150 வருஷம் கோயிலை வாஸ்து சரியில்லைன்னு இடிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அடிமனை அவங்க கண்ணு முன்னாடி கட்டுறப்ப என்ன சார் பண்ணாங்க? 2014 20 வரைக்கும் அவங்க கட்டியிருக்காங்க. என்னுடைய நினைவு சரின்னா 13 அடுக்கு கிடச்சி அப்புறம் 18க்கு போய் டெல்லியில் போய் 19 வாங்கினதாக எங்கிட்ட 3 அப்ரூவல் காட்டின ஞாபகம். நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா இன்னைக்கு மத்தியானம் தான் பார்த்தேன், அதுக்கு மேலே பார்க்கலாமா, என்னுடைய சில ஃபைல்ஸ் எங்கிட்ட இருக்கக்கூடும். ஸோ இவ்வளவு திட்டமிட்டு இது நடந்திருக்கிறது. ஸோ 2086 ஃப்ளாட்டு கட்டுறதுக்கு 5-6 வருஷம் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணீங்க? HRNC என்ன சார் பண்ணுது? இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணுது? ஸோ பினாமி அப்படிங்கிற ஒரு எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி இல்லை, அது செக் பண்ணணும் சார். எனக்கு நமக்கு பேப்பரில் இல்லாமல், ஏன்னா நீங்கள் அந்த கம்பெனியில் டைரக்டராக இருந்தால் ஜோபா கார்பரேஷனுங்கிற வெப்சைட்டில் போனால் அந்த குரூப்பில் யார் யார் டைரக்டர்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நம்மளுடைய ரியல் ஒன் சேனலில் தான் சென்ற முறை 2021 வாக்கில் ரெய்டு வந்த பொழுது அந்த சைட்லேருந்து பார்த்து எந்த இதில் கிட்டத்தட்ட நம்ம சபரீசன் எத்தனை கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறார், ஜி ஸ்கொயருடைய ஒரு குழுமத்தில் அவரே டைரக்டராக இருக்கான்னு போட்டதுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் டைரக்டர்லேருந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு ஷேர்ஸ் இருக்குன்னா நம்ம பே பண்ணி வாங்கினா தான் அவங்களுக்கு ஷேர் இருக்கான்னு பார்க்க முடியும். டைரக்டர் இருந்தால் தான் இப்போ நெட்டில் செக் பண்ண முடியும். இப்போ அவங்க எல்லாம் விலகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது. பட் நாங்கள் நேரில் போனப்போ எப்படி சார் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அப்புறம் சைட்டுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டிருந்த அந்த ஸ்டேஜ்லேயே 2014 நம்ம பார்த்தோம். அப்போ சொன்னது இது முதல் குடும்பத்தோடு தொடர்பு இருக்குது, இவங்க பினாமி என்பதாக சொல்லப்பட்டது. என்கிட்ட எனக்கு ஆதாரம் இல்லை. பட் தெளிவாக இப்படி ஒரு சிஆர்செட் ஜோனில் ஒட்டி வர இன்றைக்கும் போங்க, அந்த வெப்சைட்லேயே அவங்க ஆர்கிட் ஸ்ப்ரிங்குன்னு போட்டுட்டு பக்கத்தில் 600 ஏக்கர் கொரட்டூர் ஏரின்னு தான் போடுறாங்க. ஸோ அப்போ இன்னொன்று 2086 வீடு ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 200 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணுவான். அப்போ ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சுக்கிட்டாலே 8000 பேர் 200 லிட்டர்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் போய் பூமியிலையும் இதுலேயும் சாக்கடையில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தார்கள்? இது எல்லாத்தையுமே பார்க்கணும். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஊழல். ஒரு பக்கம் ஏரிகள் அழிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் கோயில் இடம். அதை தாண்டி பினாமி இருக்கா இல்லையாங்கிறது இது பார்க்க வேண்டிய பேச்சு அடிபடுறது இல்லை சார். இல்லை, நான் எனக்கு அங்கே போனப்போ வந்தது. அதற்கு பிறகு சார் இது உள்ளுக்குள்ளே மாட்டின ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் வெளியிலேருந்து தெரியும். இன்றைக்கி வெளியிலேருந்து பார்த்தா 19 மாடி இருக்குது. அன்றைக்கி நான் போனப்போ சார் 12 13 என்னமோ வாங்கினோம். அப்புறம் டெல்லியில் போய் வாங்கினோம். ஏன்னா டெல்லி இது முதல் குடும்ப தொடர்பு இருக்குன்னு இந்த மாதிரி லிங்க்கில் என்கிட்ட சொல்லப்பட்டது. அதை தாண்டி வெளியில் பெரிதாக தெரியல. பட் பார்க்கணும். ஏன்னா அந்த குரூப்பை, ஏன்னா இப்போ வர்றதுக்கு முன்னாடி ஆர்கிட் குரூப்புன்னு பார்த்தேன். அவங்க இப்போ அலையன்ஸுங்கிற பேர் அர்பனைஸ்னு மாற்றிருக்காங்க. ஸோ
இது எல்லாமே எதையோ காட்டுகிறது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் இப்போ தான் நேற்றுக்கு தான் இன்னொரு கேஸு நம்ம அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கட்டின இதுக்கு உச்சநீதிமன்றம் போகும்னு தீர்ப்பு வந்திருக்கு. சார் நீர்நிலையில் தண்ணி கட்டினா மெட்ராஸில் அப்புறம் தண்ணி ரோட்டுக்கு வருது, வீட்டுக்குள்ளே தண்ணி வருதுன்னு ப்ராப்ளம் பண்ணுறோம். ஒரு பக்கம் நீர்நிலை, இப்போ இன்னொரு பக்கம் கோயில் இடம் 600 கோடின்னு வருது. ஸோ இதன் முழுக்க விளக்கம் மெட்ராஸ் கார்பரேஷன் சார்பாக அந்த அமைச்சர் எப்படி அப்ரூவல் கொடுத்தீங்கன்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் கோயில் நடத்துங்க, நீங்கள் ஏங்க இது வரைக்கும் கேவியட் போடல? நீங்கள் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ கேவியட் போட்டு அந்த கம்பெனி இப்போ அப்பீல் பண்ண போகிறேன்னா நீங்கள் கேவியட் போட்டு தடுக்கணுமா இல்லையா? எதையும் பண்ணாமல், நெகட்டிவ் நியூஸ் எதையும் பேசாமல், சேனல்களில் வராமல் மறைக்கிறது தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை விட்டுட்டு யூடியூபரை கைது பண்ணலாமா? இவங்களை எந்த சேனலில் மிரட்டலான்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது மிகப்பெரிய விஷயம். 2086 பேருக்கு அவங்களுக்கு எத்தனை பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க, அந்த பேங்க்குக்கெல்லாம் சிக்கலில் வந்து நிற்க போகுது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சதை வச்சுக்கிட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நடக்காமல் எல்லா கோயில் சொத்துக்களையும், ஏன்னா மதுரையில் இதே மாதிரி சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள சொத்துக்கு 5000 கோடி இது மதுரை பாம்பே சேர்ந்த கம்பெனி பண்ணியிருக்குன்னு சிபிஐக்கு போகணுன்னு வழக்கு போட்டது ஸ்டேயில் இருக்குது. அப்போ கோயில் சர்ச்சு சொத்துக்கள் எல்லாமே வெப்சைட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா யாரும் எடுக்க முடியாதுல்ல. அந்த சொத்துக்கள் எல்லாமே இந்த துறைக்கு சொந்தமானது. இப்போ கோர்ட்டில் அட்டாச் பண்ணிட்டா வந்துடும், டிஆர்டி அட்டாச்னா. அந்த மாதிரி இவை கோயிலுக்கு சொந்தமானதுன்னு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா யாரும் விற்கவும் வாங்காமல் இருந்திருக்க முடியாது. ஸோ ஏன்னா 1860 பிரிட்டிஷ் காலம் முதல்ல எஸ்ஆர் பட்டார்னு நம்ம கொடுத்தான். அதையெல்லாம் ஆன்லைனில் ஏற்றணும்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கு, இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுறேன். ஸோ இது மக்களையும் காப்பாற்றணும், இதை ரியல் எஸ்டேட்டுகள் வாங்குறதையும் தடுக்கணும். ஸோ 2060 வீடுகள் அவங்க எல்லாரையும் நினச்சி பாருங்கள். உங்கள் சொந்தக்காரனாக இருந்து நீங்கள் பேங்க்கில் 1 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு 40 வருஷமாக 10 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா என்ன நிலைமையாக இருக்கும்? ஸோ இது தனிப்பட்ட மக்கள், இதன் பிறகு யார் ஓனருங்கிறலாம் அடுத்த விஷயம். இன்னொரு கோயில் சொத்து இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இன்னொரு வீடு வாங்கியவர் தன்னுடைய வாழ்நாளே போயிடுச்சுன்னு யாராவது எதாவது பண்ணிக்கிட்டா என்ன ஆகுது? உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். அரசு சார்பாக அமைச்சர் பதில் கொடுக்கணும். பல விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களில் இணைந்திருக்க ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார்.